மாண்புமிகு உறுப்பினர் ரவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கை தூக்கி கையே வலிக்குது பேரவைத் தலைவரே. இல்லை, அதெல்லாம் இப்படியெல்லாம் பேசக்கூடாது ரவி. உட்காருங்க. இல்லை நீங்கள் கேபி அன்பழகன் உட்காருங்க. கை சோமான பிறகு நான் கூப்பிடுதேன். கை சோமா விட்டு கேபி அன்பழகன் கேள்வி கேட்கலாம், அடுத்த கேள்விக்கு போயிடுவேன். உட்காருங்க. நான் அடுத்த கை சோமா விட்டு முதல்ல நீங்கள் கேபி அன்பழகன் கேள்வி கேட்கலாம், வேற ஆளுக்கு சொல்லணுமா? நான் அவை முன்னவர். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கேள்வி நேரத்திலே துணை கேள்வி கேட்பதில் தவறில்லை. அதுக்காக தான் கேள்வி நேரம் வச்சிருக்கோம். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் எப்படி கொடுப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆங்காங்கு இருக்க இந்த கட்சிக்கு தர கேள்வி வருது. அதனால மாண்புமிகு எதிர்கட்சியில் இருக்கிற நண்பர்கள் அதிகமாக கொடுக்கணும்னு நானே கூட சொல்லியிருக்கேன், அதிகமாக கேள்வி கொடுங்க. ஆனால் அதற்காக ஒவ்வொருவரும் உங்களை எழுந்து நின்று உங்களை நையாண்டி செய்வது இந்த மரபல்ல. இது சாதாரணமாக இருக்கலாம் நீங்கள், ஆனால் உட்கார்ந்து இருக்கிற இடம் மாண்பை காக்கின்ற இடம். எனவே அருள் கூர்ந்து நையாண்டி செய்யக்கூடாது. கேள்வி கேட்கலாம். இல்லை, அதே மாண்புமிகு உறுப்பினருக்கு 3 துணை கேள்வி கொடுத்துருக்கிறேன். 3 மெயின் கேள்வி கொடுத்து அதில் 6 கேள்வி கேட்டிருக்காங்க. மொத்தம் 9 கேள்வி கேட்டிருக்காங்க. உங்கள் கட்சியிலே KA பாண்டியன் ஒரே ஒரு கேள்வி இதுவரை கேட்கல. இன்னைக்கு தான் ஒரு துணை கேள்வி கொடுத்துருக்கேன். அதுக்கே அருண்மொழி தேவன் எனக்கு ஏன் தரல? இப்படி 10 பேர் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஏன் உரிமை, நான் யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கணுங்கிறது அந்த ஆட்சி. அதை தான் சபாநாயகரும் கடைபிடிச்சு எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.